அன்புள்ளம் கொண்ட நண்பர்களே, முதல்ல வந்து மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஒரே பஞ்சாயத்து. மேஷ ராசியா, ஓ 7 சனி ஸ்டார்ட் ஆக போகுது, உங்களுக்கு 7 சனி வந்துருச்சு, அஜிச்சோ அப்படின்னு அதே நீங்கள் பயப்படவே வேண்டாம். அப்புறம் இதுக்கு அடுத்து காலபுருஷத்தில் முதல் ராசி, அது என்ன காலபுருஷம், என்ன முதல் ராசி, மேஷத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் அதில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த ஜோதிடத்தில் தான் உங்களுக்கு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம் மேஷ ராசின்னு ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் வேதங்களில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் தான் முதல்ல ஆரம்பிக்கும். முதல் நட்சத்திர வரிசைகளில் பார்த்தீங்கன்னா வேதங்களில் கிருத்திகை நட்சத்திர சுத்தங்கள்னு இருக்குது. ஒரு நட்சத்திரமும் சுத்தங்கள் இருக்குது. நம்ம பரிகாரத்துக்கு ஹோமம் தான் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் உள்ள சுவாகாக்காரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்குள்ள தேவதை இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் அதிதேவதை இருக்குது. இதெல்லாம் சொல்லி தான் அந்த சாகாக்காரம் பண்ணுவோம். இப்படி தான் வந்து ஒரு ஹோமங்கள்லாம் நடக்கும். அப்போ வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துலேருந்து வரும். அதே மாதிரி இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து நமக்கு இன்னும் அபிஜித் நட்சத்திரங்கள்லாம் சேரும். அது மகர ராசிக்கிட்டே இருக்குது. அந்த அபிஜித் நட்சத்திரங்கள்லாம் சேரும். ஸோ இப்படிலாம் இன்னும் வேதங்களில் சொல்லும். ஆனால் நம்ம ஜோதிடங்களில் வந்து நம்ம அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து மேஷ ராசி அப்படின்றது வந்து இந்த ராசி தான் நமக்கு சூரியன் வந்து அந்த புத்தாண்டு தொடங்குது இல்லையா, அந்த மேஷ ராசிக்குள்ளே சூரியன் நுழையும் பொழுது தான் புத்தாண்டு தொடங்குறது. அதனால நம்ம இதுலேருந்து தான் நம்மளுடைய ராசி அந்த கட்டங்கள் எல்லாமே ஆரம்பிக்கிறது தொடங்குறதா நம்ம வச்சுக்கிறோம். அப்படி சுற்றி ஒரு ரவுண்டு வந்துச்சுன்னா ஒரு வருஷம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு கிரகமும் சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது சனி பகவான் வந்து 30 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு ரவுண்டை முடிக்கிறது சனி பகவான். அதே மாதிரி சூரியனை சுற்றி ஒரு ராசியை அந்த ராசியை கடக்கிறதுக்கு வந்து 2.5 வருஷம் உத்தேசமாக எடுத்துக்குது. சமயங்களில் கூட குறைச்சி எடுக்கும். 2.5 வருஷம் உத்தேசமாக எடுத்துக்குது. அப்போ 12 ராசிகள் 12 2 24 12 6 30 வருஷம் வந்து சுற்றி வருது. ஒரு பர்யாயம்னு பேர். ஒரு பர்யாயம்னா ஒரு தரம் ஃபுல்லாக சுற்றி வருது. அது மாதிரி ஒவ்வொரு மனுஷன் ஜாதகத்துலேயும் 3 பர்யாயங்கள் சனி சுற்றி வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சனி இந்த பதிவில் வந்து மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சனிவான் வராரு. அதனால வந்து மேஷ ராசிக்கு வந்து எப்படியும் சனிபான் வந்து என்ன பண்ணுறாருன்னா எந்த ராசியோ இருக்காரோ அந்த ராசிக்கு முன்னால் உள்ள ராசியும் எடுத்துக்குவார், பின்னால் உள்ள ராசியும் எடுத்துக்குவார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து விஸ்தீரணமாக இருக்கும் அவருடைய பவர், சனிவான பவர். அது மாதிரி அவர் மெதுவாக நகர்வார். 2 வருஷம் ஆகும். ஸோ அதனால் சனியால் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிலையானதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெதுவாக நகரக்கூடியவர். நமக்கு காரியங்கள்லாம் மெதுவாக நடக்கும். நம்ம நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் டிலே ஆகும், மெதுவாக நடக்கும். ஆனால் காரியம் நடந்துருதுன்னா அது நமக்கு கண்டிப்பாக நிலைக்கும். இதனால் சனிபவன் கொடுத்த யாரும் பறிக்க முடியாது அப்படின்ற இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த 7.5 சனி வந்து பொதுவாக இந்த ஜாதகங்கள் பார்க்குறது பொதுவாக அந்த வாழ்க்கையில் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை பற்றின தெரியாது. பிற்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இன்பிட்வீன் 20லேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அதில் சந்தோஷமோ போராட்டமோ இல்லை வெற்றியோ, இது 3 வெற்றினால ஒரு மதிப்பு கௌரவம் அந்தஸ்தோ இது வந்து இந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த ஏஜுக்குள்ளே உள்ளவங்களுக்கு நடக்கக்கூடியது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஏஜுக்குள்ளே உள்ளவங்களுக்கு வந்து இது 2வது பர்யாயமாக இருக்கும். அதாவது 2வது சுற்றுவாக இருக்கும் சனி. இந்த 7.5 சனி அப்படி 2வது சுற்றா வந்ததுன்னா அதுக்கு பேர் பொங்கு சனின்னு பேர். ஸோ 12ஆம் இடத்துல என்ன பண்ணும், 12ஆம் இடத்துல வந்து விரயஸ்தானம் அப்படின்னு பேர். துவாதச ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் வந்து சனிபகவான் வரும்பொழுது நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை டிலே பண்ணுவார். தொழிலில் வந்து ஒரு சில விஷயங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். இது மாதிரி வந்து நம்ம முன்னேற்றத்தில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ அதிலையோ ஏற்படக்கூடிய முன்னேற்றத்துக்கு அவர் காரணமாக இருக்கார். ஸோ இவர் வந்து மேஷ ராசிக்கு எந்த மாதிரி பலன் தர போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசியில் வேலையில் வந்து தனியாரில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி மிதமானதாக இருக்கும், ஒரு அளவோடு தான் இருக்கும். உங்களுக்கு வளர்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலை வாய்ப்பில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கடினமாக உழைச்சாதான் அது கிடைக்கும். நீங்கள் உழைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்கும்.
தொழில் செய்கிறவங்க அப்படிங்களுக்கு அவங்களுடைய லாபம் குறைவாகத்தான் கிடைக்கும். நீங்கள் தள்ளுபடியெல்லாம் கொடுத்து தான் லாபம் அடைகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாற்றங்கள், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து வேலை தொழிலில் வந்து அவங்களுக்கு இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, மேலதிகாரிகளுடைய அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒன்று, வேலையை வந்து டிரான்ஸ்ஃபரு இல்லை மாற்றங்கள், வேலையில் வந்து ஒரு சில அலைச்சல் இல்லை மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படலாம். 2, நீங்கள் பொதுவாக வேலை பார்க்குறவங்களாலும் தொழில் பார்க்குறவங்களாலும் சரி, இந்த 2.5 வருஷம் புதுசாக பெரிய கடன் எதுவும் வாங்கிட வேண்டாம். புது கடன்களை தவிர்க்கிறது நல்லது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதுக்கடுத்து குடும்பம் அப்படின்றத பார்த்தோம்னா, குடும்பம் இல்லை நம்ம கல்யாணம் ஆகுமா இந்த டயத்தில் அப்படின்றலாம் வச்சு பார்த்தோம்னா, குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு குழந்தை பிறக்கும். அது மாதிரி குழந்தைகள்னால சந்தோஷங்கள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். நான் வந்து முன்னாலே சொன்னேன், 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி எது நடந்தாலும் திருமணம் நடக்கும்னு சொன்னேன். திருமணத்துக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து பேச்சு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். பேச்சு, உங்களுடைய சோம்பேறித்தனம், காரியங்களை தள்ளி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம். அதை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் பொதுவாக வந்து உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள்னால் தலைவலி, வயிற்று வலி, இந்த வயிற்றில் பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து பிரச்சனைகள், தலைவலி இதெல்லாம் வரலாம். பொதுவாக வந்து மன அழுத்தம் வரலாம். 12 வந்து செலவினங்கள் வரக்கூடிய குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலையேன்ற ஒரு ஃபீலிங் வரலாம். இது வந்து உங்களுக்கு மன அமைதியை குலைக்கலாம், இல்லை மன அழுத்தங்கள் வரலாம். ஸோ மன அழுத்தங்கள் வர்றதுனால நீங்கள் இதெல்லாம் மீறியும் நம்ம வந்து வாழணும், வாழ்க்கையிலேருந்து வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் தியானம், இந்த மாதிரியான விஷயங்கள், யோகா இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தரது மட்டும் இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை சமாளிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கோயிலில் போய் வழிபடுறது, குரு பகவானை வழிபடுறது நல்லது. சனிக்கிழமை வந்து 9 விளக்கு எடுத்து 9 விளக்கு ஏற்றி நவக்கிரகங்கள் எல்லாத்துக்கும் வச்சுட்டு நவக்கிரகங்களை நீங்கள் சுற்றி வர்றது, ஒரு 3 சுற்றணும், குறைஞ்ச சுற்றணும், 9 சுற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது. நவக்கிரகத்தை சுற்றி வர்றது நல்லது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனசை வந்து ஒருமைப்படுத்துறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஒருமைப்படுத்துறீங்கன்னா பிரச்சனை குறையும். ஒருமைப்படுத்தினா எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும். ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வரும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் அனுபவம் கொடுக்குறாரு. அப்போ ஒரு மேட்டரை எப்படி நம்ம டீல் பண்ணணுன்ற அனுபவம் இதனால் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாரும் பயப்பட வேண்டாம். 3/4 பேருக்கு அது மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் அதை தப்பு பண்ணால் நம்ம தண்டனை அடையத்தானே வேணும். அப்போ வந்து நீங்கள் எந்த மாதிரில நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு தட்டை மாட்டிக்கலாம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதுலேருந்துலாம் நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் வந்து இறைவனை வணங்குறது, தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது உங்களை அந்த பிரச்சனைகள்லேருந்து நிச்சயமாக வந்து வெளியில் கொண்டு வரும். அதனால் மேஷராசி சேர்ந்த அனைவருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நீங்கள் வந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ அவங்களும் பார்க்கட்டும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து தெரியப்படுத்துங்க. அதான் வந்து சேனலில் வந்து வளர்கிறதுக்கு, இல்லை நம்ம சேனலில் வந்து நம்ம தப்பாக சொல்லணும்னா கூட புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் சொல்கிறதே ரைட்டு அப்படின்னு நினைக்க முடியாது இல்லையா. உங்களுடைய கருத்துக்களும் ஆலோசனைகளும் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.